இதய நோயாளிகள் தங்களுடைய உணவு பட்டியல்ல எதை சேர்த்துக்கலாம், அதாவது சாப்பிடக்கூடியவை, தவிர்க்க வேண்டியவை அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லைங்க, இதய நோயாளிகள்னு கிடையாது, இதய பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்களும் நாம இந்த டயட் பிளானை சேர்த்துக்கலாம். அதுல நாம முதல்ல பார்க்க போறது நிறைய நார்ச்சத்து கொண்ட உணவுகள். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா முழு தானியங்கள், அதாவது பழுப்பு அரிசி, பஜ்ரா, ராகி, ஜோவர், பாஸ்தா, முழு கோதுமை ரொட்டி போன்றவை. அது மட்டும் இல்லைங்க, காய்கறிகள், குறிப்பாக பச்சை இலைகள், அதாவது கீரை வகைகள், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை நிறைய நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நிறைய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகள். ஒமேகா 3 செறிந்த உணவுகளை உண்பது இதயத்திற்கு, குறிப்பா இஸ்கீமிக் இதய நோய், அதாவது IHD அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்பவே நல்லது. செல்களை உருவாக்கவும் இரத்தத்தின் உறைதல் செயல்பாட்டை கட்டுப்படுத்தவும் ஒமேகா 3 அமிலங்கள் நமக்கு உதவி செய்யுதுங்க. அதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, அக்ரூட் பருப்புகள், ஆளி விதைகள், சோயா பீன்ஸ், கீரை மற்றும் மீன் ஆகிய எல்லாமே ஒமேகா 3 சத்து நிறைந்தவை. அடுத்ததா நாம பார்க்க போறது புளித்த உணவுகள், அதாவது தயிர், மோர் போன்ற புளித்த உணவுகளில் ப்ரோபயாட்டிக் அல்லது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் இருக்கு. அவை நல்ல செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த நல்ல ஆரோக்கியத்திற்கும் அவசியமா கருதப்படுது. ஒரு வேளை உணவிலும் ஒரு சிறிய அளவு இதனை நாம சாப்பாடா எடுத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. கடையில் வாங்கும் பொருட்களில் பெரும்பாலும் சர்க்கரைகள் மற்றும் நன்மைகளை குறைக்கும் பிற பொருட்கள் சேர்க்கப்படுறதுனால வீட்டில் தயாரிக்கப்பட்ட ப்ரோபயாட்டிக் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான பாக்டீரியாவை உயிருடன் வைத்திருக்க புளித்த உணவுகள் குளிர்ந்த நிலையில் சேமிக்கப்படணும். சூடுபடுத்துவது உணவின் ப்ரோபயாட்டிக் நன்மைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ள உணவுகள். ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்பவை உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் பொருட்கள். பிரகாசமான நிறமுள்ள பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களின் அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. அடுத்ததா செறிவு குறைந்த மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு உள்ள உணவுகள். நெய், வெண்ணெய், சில சமையல் எண்ணெய்கள் போன்ற கொழுப்புகள் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கின்றன. முடிந்தவரை பொரித்த உணவுகள் மற்றும் அதிகப்படியான கொழுப்புகள் உள்ள பொருட்களை தவிர்ப்பது கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும். அசைவ உணவு உண்பவர்கள் சிவப்பு இறைச்சிகளை தவிர்க்கணும். அதற்கு பதிலாக கோழி மற்றும் மீன் போன்ற கொழுப்பு குறைந்த இறைச்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே உண்ண வேண்டும். முடிந்தவரை உங்கள் உணவில் வெந்தய விதைகளை சேர்க்கவும். கொலஸ்ட்ராலை குறைப்பதுடன் வெந்தயம் இதயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நாம பார்க்க போறது குறைந்த சோடியம் உள்ள உணவுகளை நாம சாப்பிட்றது. சோடியம் அப்படிங்கிறது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யறதுனால இதயம் மற்றும் பிற உள் உறுப்புகளில் அழுத்தத்தை அதிகரிக்கும். சரியான சோடியம் அளவை பராமரிக்க நீங்க உங்களுடைய உப்பு எடுத்துக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். சுமார் ஒரு நாளைக்கு 2 மில்லிகிராம் அளவு வரைக்கும் மட்டும்தான் உப்பு சாப்பிடணும். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் உண்மையிலே நாம் இதை பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் உங்களுக்கு இது இயற்கையாகவே பழகி போயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே உடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.